அசோக், இந்த கேஸ நீங்க தொடாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நீங்க முன்ன மாதிரி என்கிட்ட நடந்துக்கவே மாட்டேங்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் ஒரே வர்க், ஒரே டென்ஷனா இருக்கீங்க. விடுங்க, போங்க, போய் முதல்ல குளிச்சிட்டு வாங்க. சாப்பாடு ரெடியா இருக்கு. நோ டார்லிங், இந்த 2 பேஜை முடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். கம் ஆன் டார்லிங், நீங்க சொல்றத முதல்ல போய் கேளு. குளிச்சிட்டு வாங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். வேண்டாம் டார்லிங், முடியாதுன்னு சொன்னா கேளு. சொன்னீங்க. போங்க, முதல்ல போய் குளிச்சிட்டு வாங்க. எப்ப Come on, பார்த்தாலும் வேலை நான் வேலை சொல்றது- தான். போங்க. முடியாது, முடியாது, போங்க. ஐயோ. ஏய். அசோக், என்ன டார்லிங்? எவிடன்ஸ் ஃபுல் டீடைல்ஸ் எடுக்கணுமா? ஆமாமா. அசோக், அங்க கிடைச்ச மொபைல்ல ஏதாவது கால் வந்திருக்கான்னு செக் பண்ணீங்களா? அது டேமேஜ் ஆயிடுச்சு. நாளைக்கு அதை ரிப்பேர் பண்ணி தான் ஏதாவது ப்ரூஃப் மாட்டுதான்னு பார்க்கணும். அப்படியா? ஏன் அசோக், இந்த சிம் கார்டு நம்ம கிட்ட இருக்கிற மொபைல்ல போட்டு பார்த்தா என்ன? குட் ஐடியா. குடு பார்க்கலாம். குடு. இந்தாங்க. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் படி டாக்டர் சோம்நாத் கொலையா இருக்கிறது 3 மணிக்குள்ள. ஆனா லாஸ்ட் கால் போயிருக்கிறது 2:30 மணிக்கு. அப்படின்னா சாகரத்துக்கு முன்னாடி இந்த நம்பர்ல இருந்து அந்த நம்பருக்கு போன் போயிருக்கு. இந்த நம்பர் யாருது? மிஸ்டர் பிலிப்போடது. பிலிப்பா? நியூ இயர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணாரே அந்த பிலிப்பா? எஸ். பிளான்டர் பிலிப்? எஸ். அசோக், மெசேஜ் பாருங்களேன். This is your last New Year. Oh God. It's a pre-planned murder. நீங்க சொன்ன இந்த மொபைல் விஷயத்தை எவிடன்ஸா வச்சுக்கிட்டு பிலிப்பை நம்ம கஸ்டடியில எடுப்போம். அதுல சார், அன்னைக்கு ராத்திரி அந்த பிலிப் பார்ட்டியை முடிச்சிட்டு போதையில ஃபார்ம் ஹவுஸ்லயே இருந்திருக்கான். அவன் வீட்டு வேலைக்காரன் பிலிப் வீட்டை விட்டு வெளியே போகலன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான். ஒண்ணு பிலிப் பண்ணிருக்கணும், இல்ல பிலிப்புக்காக வேற யாராவது பண்ணிருக்கணும். சார், அந்த பிலிப் மொபைல் என்கிட்ட தான் இருக்கு. அது சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்றேன் சார். பிலிப் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள பர்சன். இது சம்பந்தமா எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாம அவனை விசாரணை பண்ண முடியும். எதுக்கும் அவன் மேல ஒரு கண்ணை வச்சு. ஓகே சார், நான் ஃபாலோ பண்றேன். சார் சொல்லுங்க சார். காலையில 10 மணில இருந்து ஆபீஸ் வீடெல்லாம் அப்சர்வேஷன்ல இருக்கு சார். சார், நான் உங்களை கண்டிப்பா மீட் பண்றேன் சார். I will meet you sir. Nothing sir. I will meet you sir. Okay sir, bye. கமிஷனர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படி குழந்தை மாதிரி விளையாடுறியே. கோவப்படாதீங்க. உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரே டென்ஷன் தான். எனக்கு வேற டென்ஷன் வந்துருச்சு. இங்கே வா. இங்க இல்லாம வேற எங்க? சார், நான் மேல ரூமுக்கு போறேன் சார். ஏன் ஹீரா, நீ என்னை விட்டு விலகி போக பாக்குறியா? அது வந்து உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ மேல போ. நீ என்னோட லீகல் அட்வைசர். உன்னோட அட்வைஸை கேட்டா எனக்கு நிம்மதி கிடைக்கும்னு நினைச்சேன். அப்படின்னா நான் இங்கே இருக்கேன் சார். நீ ஒரு பெக் அடிச்சா பேசுறதுக்கு ஏதாவது விஷயம் கிடைக்கும். இந்த ஹீரா, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல சார். பயப்படாத, போக போக எல்லாம் தானா பழகிடும்.
என்ன நம்பி வந்த யாரையும் நான் கைவிட்டதே இல்லை. விடுங்க சார், பிசினஸ் பார்ட்டி வந்துட்டு போறாங்க. அழக பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. கமானிக்கிறா ப்ளீஸ். வேண்டாம் சார், ப்ளீஸ். மாலினி, மாலினி எங்க போனா? எங்க போனா? பிரிண்ட் அவுட் எடுக்க சொன்னனே. உன்னோட அழகு என்ன ஆட்டி படைக்குது. கமான் ஹீரா, ப்ளீஸ் ப்ளீஸ் ஹீரா, என்னை ஏமாத்தாத ப்ளீஸ். அவ்வளவு சீக்கிரத்துல அவசரப்படாத பிலிப். நான் வந்துட்டேன். உன் உயிரை எடுக்கிறதுக்காகவே வந்திருக்கிற யமன். மரணம் ரத்தம் வெளியேறி செத்து போற சாதாரண மரணம் இல்ல. புரியலையா? பிளான்டர் பிரான்சிஸோட அன்பு மகன் பிலிப் இள ரத்த துடிப்புல நீ செஞ்ச அந்த ஒரு தப்புக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டாம்? அதுக்கு நான் வந்திருக்கேன். இந்த காலகட்டத்துல அந்த தெய்வத்துக்கிட்ட மட்டும் இல்ல, என்கிட்ட, இவகிட்ட, சகல ஜீவராசிங்க கிட்ட, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்க கிட்டையும் நீ மட்டும் இல்ல, செத்து போன அந்த 3 பேரும் அவங்க மட்டும் இல்ல, என்னோட டிக்ஷனரியில எழுதப்பட்டு இருக்கிற அந்த காம வெறி பிடிச்சு அலையிற அந்த ஃபெரோஸ் கான் கூட என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். மன்னிப்பு, மன்னிப்பு. 100 தடவை இல்ல, 1000 தடவை இல்ல, 1,00,000 தடவை நீ மன்னிப்பு கேட்டாலும் நான் மன்னிக்க மாட்டேன். நான் உன்னை உயிரோட வாழ அனுமதிக்கவே மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன். நீ உயிரோட இருக்கவே கூடாது. ஏய், வாய மூடுறா. பிலிப், உன் காம இச்சையை தணிக்க வந்த விபச்சாரின்னு என்ன நினைச்சிட்டியா? இல்ல, கண்டிப்பா இல்ல. மிலா, அந்த ராத்திரி நேரத்துல நீங்க எல்லாரும் சேர்ந்து கொன்னீங்களே, ஒரு அப்பாவி மனுஷன் டிரைவர் நாராயணராவ், அவரோட பொண்ணுதான் நான். எங்க அப்பாவை அநியாயமா கொன்ன உங்களை எல்லாம் பழி வாங்கறதுக்காக தான் நான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன்.